இந்த டேபிள் ரோஸ் செடியை இந்த ஷேட் நட்டு கீழே நான் அந்த ஜாடியில் கட்டி தொங்க விட்டுருக்கனால இது பாருங்கள், நான் நிழல் பட்டு வெயிலில் இருந்துச்சுன்னா இவ்வளோ ஹைட்டு வளரவே வளராது. இந்த அளவுக்கு ஹைட்டில் வந்து இந்த பூ வராது. இது சின்னதுலேயே பூ வர ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், அப்படியே அந்த வெயிலை தேடி இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு பூக்கள் நிறைய விட ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ வளர்த்தியாக வந்திருக்கு. இது வந்து வாட்டர் ஆப்பிள் செடி. இந்த வாட்டர் ஆப்பிள் செடி நான் நட்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. இந்த வாட்டர் ஆப்பிள் இன்னும் எவ்வளோ நாள் கழித்து இது ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும், நம்ம காய்கள் பறிக்க வர ஆரம்பிக்கும். இந்த செடிகளை நட்டு எவ்வளோ நாள் கழித்து காய் வர ஆரம்பிக்குங்கிறது யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதில் காய் வந்து பறித்து சாப்பிட்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மல்பெரி செடியை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடியே வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஃபீமேல் தான். காய் நிறையா வரக்கூடிய செடி தான். செடி வச்ச உடனே நிறைய காய்கள் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எங்கே காய் இருக்குதோ பாருங்கள். இப்போ இங்கே பூலாம் வந்திருக்கு தெரியுதா. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூ. இந்த பூலாம் வந்துட்டு காயாக கண்டிப்பாக மாறிடும். ஏன்னா நம்ம இந்த மேல் பிளான்ட்லலாம் நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மேல் பிளான்ட்டு இதில் எல்லாம் வந்து வரக்கூடிய பூக்கள் எல்லாமே கொட்டிடும், காயாக மாறாது. இதில் எல்லாம் நிறைய காயாக மாதிரி பழங்கள் நிறைய இருந்தது. இப்போ இந்த மழைக்கு என்ன ஆகிடுச்சுன்னா நல்லா கொழுந்து விட்டு தலைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த பொன்வண்டுகள் எல்லாம் வந்து உக்காந்து இது பாருங்கள். இது வந்து பொன்வண்டு எங்கே போச்சு அந்த வண்டு? இதோ பாருங்கள், இங்கே வந்து உட்காந்துருக்கு. இதோ சரியான ஸ்பீடில் ஃப்ளை எடுத்துருச்சுங்க. நாம் காட்டணுன்னு இன்றைக்கி இந்த செடியை வந்து நாம் மொட்டையாக வெட்டி விட போகிறோம். வெட்டி விட்டு கீழே இருந்தே தலையிட்டோம். இந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்துட்டு பதியம் போட்டு வைக்கணும். யாராவது மல்பெரி பிளான்ட் ஃபீமேல் அந்த பழத்துக்கான பிளான்ட் தேவைப்படுறதுன்னு கேட்குறப்ப அந்த செடியாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த செடியில் அப்படி வெட்ட போகிறோம். இந்த அளவுக்கு ஹைட் விட்டணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஹைட் விட்டு வெட்டிக்கிட்டோம்னா தான் நம்ம நாளைக்கு பழங்கள் எல்லாம் மேலே நின்னே பறித்து சாப்பிட்லாம். அவ்வளோதான், வெட்டியாச்சு. இந்த குச்சிகளால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பதியம் போட போகிறோம். பதியத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் குச்சி நல்லா ஹார்டாகிடுச்சுங்க. சரியான ஹார்டில் இருக்குது. வெட்டுறதே கஷ்டமாக இருக்குது. அப்பாடா. இப்போ கிட்டத்தட்ட இந்த 2 செடியை வெட்டணும்னாவே இதில் இருக்கிற இலைகளே பார்த்திங்கன்னா ஒரு கத்தை நம்ம பாய்ஸ்க்கு வந்து ரெடி ஆயிரும். முன்னாடிலாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்பீங்க, இந்த மல்பெரி வெட்டும் போது எல்லாமே மல்பெரி பிளான்ட் கிடைக்குமா, அதில் இருக்க ஃப்ரூட்ஸு. ஏன்னா நம்ம பல்காக கேட்பாங்க. ஒரு 100க்கு மேலே கேட்குறவங்க வந்துட்டு கண்டிப்பாக அந்த கால்நடைக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கு தீவனமாக கொடுக்குறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு 5 கொடுங்க, 5 குச்சி கொடுங்க இந்த மாதிரி. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டுருவேன், எதுக்காக நீங்கள் 5 குச்சி கேட்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்க கேட்குறீங்களா வேணும் அப்படிமான்னு கேட்டால் ஆமாம்பாங்க. உடனே நான் என்ன சொல்லுவேன், நம்மக்கிட்ட அந்த ஃபீமேல் இல்லைங்க, மேல் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம இடத்துல அதையும் கொண்டு வந்துட்டேன். இங்கே மட்டும் இல்லை, இன்னும் 2-3 இடத்துல நம்ம செடிகள் இருக்குது. ஃபீமேல் காய் பழங்கள் வரக்கூடிய செடி. ஒரு மரம் ஃபுல்லாகவே பழமாக இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் கேட்குறவங்களுக்கெல்லாம் ஃபீமேல் செடி பிளான்ட்டை வந்துட்டு கட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். வேணுங்கிறவங்க தெரியப்படுத்தி வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகளில் சவுண்டில் அகத்தி, வேலி மசால், குதிரை மசால், சம்மந்தலை, கோஎஃப்எஸ் 2931 இதெல்லாம் விதைகளில் இருக்குது. கரணைகளில் இந்த மாதிரி மல்பெரி மேல் ஃபீமேல் பழம் வரக்கூடியது இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சூப்பர் நேப்பியர் முழங்கு இல்லாத கரணை இது எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆட்டுக்கு தீனி போடக்கூடிய தொட்டியும் ரெடி பண்ணி நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிருக்கோம். உங்களுக்கும் தேவைப்படுது, கொடுக்கக்கூடிய தீவனங்கள் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாருக்காக இருந்தாலும் அந்த தொட்டி பயன்படும். அதுவும் தெரியப்படுத்தி வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க இந்த செடியை வெட்டுவோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் காயாக மாறக்கூடியது. காயாக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இதை என்ன பண்ணிட்டோம், இப்போ இந்த செடியவே வெட்டிட்டோம். இதுக்கு மேலே இதில் வரது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கட்டிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய
அந்த போத்துலேருந்து வரக்கூடிய இதிலேருந்து சீக்கிரமாக நல்லா காய்கள் நிறையா வரும். இது வந்து நான் இப்போ செடி வச்சதுலேருந்து இன்னும் நான் ஒரு வாட்டி கூட இந்த செடியை கட் பண்ணவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கட் பண்ணியிருக்கேன். அடுத்த அப்டேட்டை நான் உங்களுக்கு இது வளரும் போது எப்படி இதாகுதுங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன். முத்துன கட்டையாக இருக்கிறதெல்லாம் தனியாக வெட்டி வச்சாச்சு, இலைகள் எல்லாம் தனியாக வெட்டி வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம பாய்ஸுக்கு கட்டி எடுத்துகிட்டு போய் கட்டி விட்டுருவாங்க. இதை வந்து நம்ம இந்த இலையை இணங்கிட்டு தனித்தனியாக கட் பண்ணி ஒரு 2-3 நாளைக்கு ஈரப்பதமாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இதை பதியம் போட போகிறோம். இப்போ இங்கே கீழே படர்ந்துருக்கே இந்த செடியெலாம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த செடியை வந்துட்டு நான் சுமார் ஒரு குறைஞ்சது ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரே ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சேன். ஒரே ஒரு செடி, இந்த மாதிரி சின்னதாக ஒரு செடி எடுத்து வந்து வச்சேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக, இந்த பக்கம் ஃபுல்லாக இங்கே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதுதான் என்னென்னா சக்கரவள்ளி கிழங்கு செடி. இதில் கிழங்கு 2-3 வாட்டி எல்லாம் எடுத்தாச்சு. நல்லா கிழங்கெல்லாம் நல்லா பெருசாக வந்திருக்கு. இது வந்துட்டு ஆனால் ஒரு வாட்டி வச்சுட்டு நாம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு எல்லா பக்கமும் கிழங்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்க வேண்டியதாக. மண்ணுக்கு அடியில் தான் கிழங்கு வரும். அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகிறப்ப அந்தந்த இடத்துல ஒவ்வொரு வேர்லேருந்து உள்ள கிழங்கு இறங்கும். நான் உங்களுக்கு இதை தனியாக ஒரு வீடியோவில் நான் அந்த கிழங்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நாம் வந்துட்டு நம்ம தேவைக்கு இன்றைக்கி வந்து மல்பெரி கரணை ஆர்டர் இருக்குது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா மல்பெரி வெட்ட போகிறோம். அந்த சைடு தான் வெட்டணும், அந்த பக்கம் உள்ளே போகணும். இந்த செடி இப்படிலாம் கிராஸ் பண்ணி அப்படியே உள்ளே போனோம்னா வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு சிகப்பு கொய்யா, இந்த சிகப்பு கொய்யா பாவம் இந்த மல்பெரி செடிக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குது. இதனால் இது கொஞ்சம் வெயில் கம்மியாக பட்டுக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த கொடியெல்லாம் இது மேலே படந்துக்கிட்டு என்னென்னமோ போட்டு இதை அழுத்திக்கிட்டு இருக்குது. இதில் வர இந்த காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இதில் அந்த எறும்புங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஏறியே இந்த காயை வந்து ஒழுங்காக காய்க்க விடாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் முதல்ல அழித்து தும்சம் பண்ணணும். இந்த இடத்த வந்து இந்த செடிக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தோம்னா தான் நல்லா ரெடி ஆகும். யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி சிகப்பு கொய்யா இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க எறும்புக்கிட்ட இருந்து அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வெள்ளைப்பூச்சும் அதிகமான தாக்கம். இந்த வெள்ளைப்பூச்சி, இந்த இது கடி எறும்பு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் இங்கே வந்து கடி எறும்பு இந்த காயை சுற்றி கூடு கட்டி வச்சுருக்கு. அப்படியே உட்காந்து காய்க்குள்ளேயே உட்காந்து தின்னுட்டு போகலான்ட்டு சட்டி தலைச்சிங்க. இப்போ இங்கே பாருங்கள், குச்சா வளர்ந்து நிற்கிதே. இந்த மல்பெரியை தான் இன்றைக்கி வெட்ட போகிறோம். மேலே ஃபுல்லாக இலைகளாக இருக்குது, கீழே ஃபுல்லாக குச்சாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் முத்தணுங்கிறதுக்காக நம்ம விடுறதுனால என்ன ஆகுதுன்னா கீழே இருக்க இலைகள் எல்லாம் ஒரு அளவு தானே தாங்க முடியும். அதுக்கப்புறம் பழுத்து கீழே ஃபுல்லாக கொட்டிடுது. அடிக்கிற வெயில் என்ன சும்மா கொஞ்சம் நஞ்ச வெயில் அடிக்குது, போட்டு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏதோ நேற்று ஒரு 2 நாளாக தான் மழை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த கொய்யா மரத்துக்கிட்ட அந்த இடம்லாம் ஃபுல்லாக இந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டுறேன். வெட்டி இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மல்பெரியை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ்க்கு எடுத்து போய் கட்டும்போது நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸாக பாருங்கள். நானும் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக போட ஆரம்பிச்சிருக்கேன், போட போகிறேன். ஓகே, போடுவோம். நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இருந்து நம்ம மூளையை இந்த இடத்துல இருந்து செலவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முறையாக வாழ முடியும். அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை தான் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். யாரோ நம்ம படித்து நம்ம நல்ல நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் நம்ம மூளையோட இதை எல்லாத்தையுமே அடுத்தவனுக்காக செலவு பண்ணாதீங்க. நம்ம இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுனா சர்வே பண்ண முடியும், நம்மளால் எப்படி இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும்னு சுயமாக திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணி உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அதை செயல்படுத்துங்க, பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த பக்கம் ஒரு 2 லைனு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக நான் சொன்னேன்ல அந்த கொய்யா மரத்துக்கு ஃபுல்லாக கேப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு வெட்டி எடுத்தது போக பார்த்திங்கன்னா குச்சி இங்கே இருக்குது. இதை இன்னமே தான் கொண்டுகிட்டு போய் இந்த இலையெல்லாம் லைட்டாக பின்னாடி இருக்க இலையெல்லாம் இணங்கிட்டு கட் பண்ணி பார்சலுக்கு பேக் பண்ணணும். அதே மாதிரி இந்த இலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ்க்கு, கடா பாய்ஸ்க்கு, அந்த மாதிரி பெரிய பாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சு கட்டுறாங்க அண்ணன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொய்யா மரம் ஃபுல்லாக வெயிலில் வந்துருச்சு. இதுக்கு மேலே இந்த சுள்ளெரும்பெல்லாம் வந்துட்டு நிழலில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் ஆகும். இனிமேல் வளர இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கவாத்து பண்ணி விட்டுறணும், வெட்டிடுறோம். ஏன்னா இந்த கொய்யா மரத்தை வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணி இந்த கொய்யா மரத்தை ஒழுங்காக வளர விடாமையே பண்ணிடுது. இது ஃபுல்லாக நிழலில் இந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு அடைச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த எறும்புகள் எல்லாம் நிழலில் ஜாலியாக போய் கொய்யா பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. இனி அடிக்கிற வெயிலில் பல்ல காட்டிக்கிட்டு எல்லாம் கீழே இறங்கி ஒடியார போகுது. வெட்டின மல்பெரி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ்க்கு அங்கங்கே எடுத்துகிட்டு வந்து அவங்க இடத்துல கட்டியாச்சு. இப்போ நம்ம பாய்ஸ் அங்கே பாருங்கள், நம்ம செவலெல்லாம் மேலேருந்து பிரியாணி போடுறியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. கருவாச்சு ஏண்டி கருவாச்சு, இந்த குண்டாவை போட்டு உருட்டி மிதித்து தள்ளாதீங்க, தள்ளு எல்லாம். இந்த குட்டிங்கமாவது வரக்கூடாதுடா, டேய் குட்டிங்கண்ணா வராதிங்க, டே போங்க. பெரிய காலு மிதிக்குது.
ஓ போங்க 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 போங்க, அதெல்லாம் குட்டிங்கெல்லாம் அங்கேயே இருங்க, அங்கேயே இருங்க. ஓகே போங்க போங்க பாய். நம்ம பாய்ஸ் எல்லாம் நல்லா வச்சு வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறானுங்க. பிரியாணி 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 அப்படின்னு ஜாலியாக எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அப்படி பரிசியாக லைன் கட்டி நின்று எப்படி தின்னுட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டானுங்க. அவனுங்க மௌத்தை எல்லாம் பிஸியாக தான் இப்போ இருப்பானுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிருவானுங்க. கொஞ்சம் நேரம் தான், ஒரு 10 நிமிஷம் தான் அதிகபட்சம். இதெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருவானுங்க. முன்னாடி சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். இந்த மாதிரி கொடுக்கறதுனால ஆட்டுக்கு இந்த சினை பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஆகிடுமா, அப்படி கொடுக்கலாமா ரெகுலராக அப்படின்லாம் கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரே பதில், கண்டிப்பாக கொடுக்கலாம். இவ்வளோ ஒரு கத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம கட்டி விட்றோம். கட்டி விட்டா இவனுங்க வந்துட்டு ஒரே ஆடு இவ்வளோவையும் சாப்பிட போகிறதில்ல, இத்தனை ஆடுங்களும் சேர்ந்து தான் இவ்வளோ சாப்பிட போகுது. அப்படிங்கிறப்ப ஒரு அளவு தான் வயிற்றில் போகும். அப்படிங்கும் போது அதுங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லாவே தீவனமாக கொடுக்கலாம். நல்ல கொழுப்பு சத்து நிறைந்தது. குட்டிங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம். அதுங்களுக்கும் பார்த்திங்கன்னா குட்டி செட்டுக்கும் அந்த பக்கம் போய் கட்டி விடணும். குட்டீஸை தான் இப்போ இல்லை அதிகமாக எல்லாம். அப்பா இங்கே ஏண்டி வந்து மாட்டிக்கிறக்க, போடி இங்கே வெளியே போ. இது பாரு இந்த சந்துக்குள்ளே இப்போ தான் புதுசாக இந்த கம்பி வேலி கட்டணும். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக நம்ம பாய்ஸ் எல்லாம் அடித்து உடச்சி இந்த பக்கம் சந்துக்குள்ளே பூந்து வரது, இந்த மாதிரி நிறைய லீலைகளை பண்ணிகிட்டு இருந்தானுங்கன்னு சொல்லி இந்த கம்பி வேலியை இப்போ கட்டணும். ஆனால் இந்த கம்பி வேலியிலே பாருங்கள் அடியில் பூந்து போய் இந்த கம்பி வேலியை மடக்கி வச்சுருக்காங்கதா இந்த சொட்டி தலையன். சட்டி தலையா, உனக்கு சொரியறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? ஏன் அந்த கருவாச்சி இந்த மாதிரி யாரையாவது கூப்பிட்டு சொறி சொல்ல வேண்டியதானே? இங்கே வந்து தேய்ச்சி இந்த கம்பியை வளைச்சிக்கிட்டு பண்ணி குட்டி தலையா. நம்ம காற்று பாய்ஸுக்கு இங்கே ஒரு கத்தை இங்கே ஒரு கத்தை. ஏன்னா காற்று பாய்ஸ் குவான்டிட்டி அதிகம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருங்கை தலைகள் இருக்குது. முருங்கைக்கீரை போட்டிருக்கோம். எதுக்குன்னா ஒரு மரம் இருந்தது தடத்தோரத்துலேயே இருந்துச்சு. அது கொஞ்சம் வெட்டி அது குச்சியெல்லாம் போக இந்த தலைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டியில் போட்டு விட்டாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம பாய்ஸ் நல்லா ஜம்முன்னு திங்க ஆரம்பிக்க போகிறானுங்க. உங்கள் குட்டிங்களெல்லாம் விட்டுட்டு தான் போகணும், சரியா? ஏய் குட்டி இங்கே இருங்க. ஏய் குட்டிங்கெல்லாம் கரெக்டாக அதோட இடத்துல போய் தான் இருக்குது. இங்கே பாரு, இங்கே ஒருத்தன் போனான், வந்துடுறா அப்பாடா தப்பிச்சிட்டான். கூப்பிட்டாச்சு. இவன் நேற்றே நமக்கு டிமிக் கொடுத்துட்டு போயிருப்பான். ஏன்டா நேற்றே கிளம்பியிருப்பேன், உன்னை பிடிச்சி வச்சுட்டேன் எப்படியோ ஒரு வழியாக. ஓகே எல்லாம் இங்கேயே இருங்க. உங்களுக்கு மேலேயே இலையை வரும்டா, உங்களுக்குன்னு தனியாக வெட்டி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் பட்டு இலைகள்லாம் இப்போ ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க, கடிச்சு கீழே தான் போட்டுட்டு இருப்பீங்க. ஓகே உங்களுக்குன்னு வாய்க்கு ஏற்ற மாதிரி சவுண்டல் தலை எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அங்கே ஒருத்தன் வாயை அப்படி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான்? டேய் ஏன்டா சந்துக்குள்ளே தலையை விட்டு பார்த்துட்ருக்க? இந்த சந்துக்குள்ளெலாம் வர முடியாது, சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோரும். இன்னும் கொஞ்சம் நாளில் மிங்கிள் ஆயிடுவீங்க. ஓகே இப்போ க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம தனித்தனியாக வச்சுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி அதுக்குள்ளே உள்ளே விட்டுருவோம். அந்த தனியாக அங்கே போயிடுவீங்க. ஓகே டேய் நீ ஏன்டா தலையை இங்கே விட்டுட்ருக்க? தலையை வெளியேறா, தலையெடு எடு, திருப்பி எடு. சும்மா அந்த தலையை உள்ளே விட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. கருவாச்சி குட்டி செவலை, குட்டி செவலை. இவ பேர் வந்து இனிமேல் குட்டி செவலை. குட்டி செவலை. ஏன்னா குட்டி செவலையும் வந்துட்டு ரொம்ப பாசமாக இருப்பாள். நீ விட்டா போதும். பாருங்கள் இப்போ தொத்துக்கால் போட்டுட்டு நமக்கு அழகாக வந்துடுவா. நீ விடுப்பா நீ விடுறதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. காது பாரு சட்டி தலையா. இங்கே பல்லு காட்டு, பல்லு விளக்குனியா காலையில்? ஓகே என்ஜாய் பண்ணுங்கள். வரும் இலைகள் வரும், வெயிட் பண்ணுங்கள். தள்ளுங்க பாய்ஸ், தள்ளுங்கடா டே. பெரிய ஆடு இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல கதவு திறந்தா பெரிய ஆடு க்ரௌடாக நிற்கிது. இப்போ சின்ன குட்டிங்கெல்லாம் மேலே உங்கள் ராஜ்யம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் பாய்ஸ் வர வரைக்கும் நீங்கள் தான் ராஜ்யம் பண்ண போகிறீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கீழே வந்த நம்ம பாய்ஸ்க்கு முருங்கை இலையெல்லாம் முக்கியமே கிடையாது, பட்டு இலை தான் முக்கியம். ஏன்னா பட்டு இலை தானே பிரியாணி. முருங்கைக்கீரை பொரியலையும் பிரியாணியும் பக்கத்தில் வச்சா நாம் எதை சாப்பிடுவோம்? நமக்கே ஒரு செகண்ட் வந்துட்டு சரி இல்லை பிரியாணி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரைக்கு வரலான்னு தோணும்ல. அந்த மாதிரி தான் நம்ம பாய்ஸ்க்கும். பார்த்தீங்கன்னா இதில் 1-2 பேர் தான் வந்து முருங்கைக்கீரை. அதை பாருங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் பிரியாணி தின்னுட்டு அப்புறமா இங்கே வந்து ஓகே முருங்கைக்கீரையும் கொஞ்சம் கடிக்கலான்ட்டு வந்து கடிக்கிறானுங்க. இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நல்லா திம்பானுங்க. தின்னுங்க எல்லாம் கடிச்சு கீழே போடாமல் வாயில் போடுங்க, சரியா? வா போடு பிள்ளைகளை போ போடு. ஏய் தலை ராமு, உன்னை வேற கட்டி இருக்கா, பவுத்து விடுறதுக்குள்ள நீ குதின்னு குதிப்பியே. வரணும் சார், இரு அவுத்து விட்றான். உன்னை எதுவும் பண்ணல. ஓகே அவுத்தாச்சுரா. அப்பாடா போடாடி. ஒரு நாள் ஃபுல்லாக கட்டி போட்டாச்சா? போலாம் போடு. போ ஏய் போ.
சொல்லு. சும்மா சவுண்டு விட்டுக்கிட்டேன். தலை இங்கே ஒரு காண்டாமிருக வண்டு வந்து நீச்சல் பழகிட்டு இருக்கிறத நான் மேலே இருந்து பார்த்தேன். இது இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீச்சல் பழகும்னு நினைக்கிறேன். டேய் இங்கே வர்றா. டேய் தம்பி, டேய் டேய் நீச்சல் பழகிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் கை கால் ஆடிட்டு இருந்தியாடா, இப்போ ஆட்டாடா. டேய் ஆட்ரா. தா பாருங்க உசுரோட்டா இருக்கான் பயப்புள்ள, சாவலாம் இல்லை. இது வந்துட்டு நீச்சல் பழகிட்டு இருந்தான். இதுக்கு மேலே மூச்சு விட முடியாமல் ரொம்ப திணறிட்டு இருந்திருப்பான் போல். அதனால் பயப்புள்ளையால் எதுவும் பண்ண முடியல. ஓகே, எத்தனை தென்னை மரத்து குறுத்த ஓட்டை போட்டு தள்ளியிருப்ப. இப்போ நீச்சல் பழகிட்டு போ, சரியா? பை பை. இதோ இந்த தொட்டியை பற்றி தான் சொல்லியிருந்தேன். நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்கிறது. இதோ எல்லாம் வெயில் மழை எல்லா இதுலேயும் அப்படியே தான் கிடக்கும். பாருங்கள், நேற்று பேஞ்ச மழைக்கு நிற்கிற தண்ணி இன்னமும் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஒன்றும் ஆகாது, தொட்டி துரு பிடிக்காது. அதுக்கு தான் சொல்கிறது, இந்த மாதிரி வேறு இதுலேயும் போய் தகரம் கலாய்ச்சிட்டு அது இதுன்னு போட்டு நீங்கள் ஒரு தொட்டியை வாங்கி போட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோதான், கரெக்டாக ஒரு 6 மாதத்தில் ஓட்டையாகி இதாகி போயிடும். ஆனால் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த தொட்டி எங்கள் பண்ணையில் ஒரு 6-7 வருஷமாக கிடக்கு. இப்படியே தான் கிடக்கு வெயில் மழையில். இன்னும் தட்டி கமுத்தி விடுவோம். இப்போ ஆடுலாம் மேலே போனதுக்கப்புறம் கமுத்தி விட்டால் தான் கொஞ்சம் ட்ரை ஆகிறது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கமுத்தி விடாமல் விடுவோம். என்றைக்கு யூஸ் பண்ணுறப்போ அன்றைக்கி தான் கமுத்தி விடுவோம். அந்த மாதிரி ஒன்றாகாது. தெளிவான தீவன தொட்டிகள் இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க. இன்றைக்கி தேவைக்கு சோவையெல்லாம் எடுத்து எண்ணி போட்டிருக்க சூப்பர் நேப்பியர் விதைக்கரணை பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு எல்லாம் உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்பட்டுங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன், மல்பெரி கரணை எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அங்கே வெட்டினது எல்லாமே அண்ணன் எடுத்து வந்து இங்கே போட்டார். இங்கேருந்து 1-2 இலைகளை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இதை கட் பண்ணி பேக் பண்ண வேண்டியதான். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்காமலாம் கிடையாது. சூப்பர் நேப்பியர் கரணை பார்த்திங்கன்னா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10,000-20,000 கரணை நமக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ப்ராசஸ் டெய்லியுமே ஒரு 10,000. நம்ம வெளியே நாள் வர ஆர்டரை அடுத்த நாள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். பண்ணல அடுத்த நாள் ஒரு 2-3 நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்து டெய்லியும் வந்துட்டு 10,000-20,000 வராது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 வந்துடும். வெளியில் டிஸ்பேச் பண்ணுறது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7,000 to 10,000 அந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். ஆர்டர் வர 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 நம்ம பின்னாடி காலி பண்ணி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி ஃப்ளோவாக போய்கிட்டே தான் இருக்குது. ஆர்டர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதே மாதிரியே உங்களோட ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தடுத்து நானும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். அந்தளவுக்கு கரணையும் இருக்குது. முன்னாடியே பார்த்தீங்களா ஃபுல்லாக காடையை படுத்து போய் கிடக்கு. அதெல்லாம் இனிமேல் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிமிர்ந்துருக்கும். அதெல்லாமே இனிமேல் வெட்டி ஆகணும். வெட்டி நான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆர்டர் வந்தால் தான் நம்ம வந்து வெட்டி எடுத்து அதை வேஸ்ட் ஆகாமல் அவங்களுக்கு அதை கொடுக்க முடியும். வாங்க போகலாம் அங்கே போகலாம். வாங்க. எங்கே உங்கள் சப்பாவை காணோம்? வாங்க போகலாம். செப்பல் எங்கே விட்டீங்க? செப்பல் எங்கே? மயில குட்டிக்கெல்லாம் தண்ணி வைக்கணும்டா குடிக்கிறதுக்கு. உங்கள் சப்பா எங்க? புது சப்பா எங்க? பச்சை கலரு. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்கிறா. கையில் ஹாய் காட்டு. ஹாய் அப்படி காட்டு. ஐயா இங்கே பாரு, இங்கே தெரியுற பாரு குட்டியா. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய் சொல்கிறா. கையெடு வாயிலிருந்து. எதுக்கு அந்த விரல கையில் வாயில் வச்சுட்டு இருக்க? ஹாய் சொல்லு. ஹாய். டேய் இங்கே வர்றா மகிழ், வா போய் குட்டிக்கு தண்ணி வைக்கலாம். வா போகலாம். குட்டின்னு சொன்னாவே உடனே எந்திரிச்சிருவியே. வா போகலாம். அப்படியே எங்கே உங்கள் சப்பாலை போட்டு வந்திருக்கலாம்ல. மேலெல்லாம் சாணி ஆகும்டா. சரி வாங்க போகலாம், பார்த்துக்கலாம். நீங்கள் வெளியே நின்றுக்குவீங்களா? நான் போய் குட்டிக்கெல்லாம் தண்ணி வைப்பணும். போங்க உள்ள போங்க. இங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் வந்துட்டானுங்க. நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க. போங்க மேலே போங்க. பார்த்து பொறுமையா ஏறு. பிடிச்சிக்கிட்டு தான் ஏறணும், சரியா? பிடிச்சிக்கிட்டு தான் ஏறணும். ஏறு. சரி, நான் மேலே போய் உங்களை ஏறி வரதை வீடியோ எடுக்கிறேன். இங்கே பார்த்தியா, பிடிச்சிக்கிட்டு தானே ஏற சொன்னேன். எவ்வளோ சறுக்கலாக இருக்குது பாரு. அங்கே போடுறா ஆயாவா கூப்பிடுறாங்க. யாரா அது? சரி வாங்க, ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் தண்ணி வைக்கலாம். ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வைக்கணும். குண்டாங்கடா காணோம். தள்ளி உங்களுக்கு தண்ணி எடுத்துரும்.
டேய் ஜோப்புக்குள்ளே கை விட்டான்டா. ஜோப்புக்குள்ளே என்ன இருக்கு? டேய் ஜோப்பில் என்ன இருக்கு? ஏன் நம்ம இல்லை ஜோப்பில் என்ன இருந்துச்சு? கீழே போகலாமா? இது போன். இந்த ஜோப்புக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சுச்சு ஒன்றுமே இல்லை. சரி வாங்க கீழே போகலாம். நான் தூக்கிக்கிட்டு கீழே. ஹாய் குட்டியாக மகிழ் தெரியுறாங்க. மகிழ் கீழே எல்லாம் தின்னுட்டு இருக்குல்ல, என்ன தின்னுட்டு இருக்கு? ஆ என்ன தின்னுட்டு இருக்கு? கீழே எல்லாம் என்ன தின்னுட்டு இருக்கு? ஆ டேய் கீழே என்னடா நின்று தின்னுட்டு இருக்கு? இப்போ இந்த வெள்ளையா இருக்கு, இதெல்லாம் என்னது? ஆடா? எப்படி கூப்பிடுவோம் ஆடை எப்படி கூப்பிடுவேன்? ஆடு எப்படி கத்தும்? என்ன மகிழ ஆடு எப்படி கத்தும்? இது நேற்று ஒருத்தங்க செம்பருத்தி தலை கேட்டாங்களா, செம்பருத்தி குச்சி அவங்களுக்கு வெட்டி எடுத்துவோமா, அதோட மீதி இந்த பாய்ஸுக்கு கொடுத்துட்டா தின்றுவானுங்க. எப்படி போடுறா இழுத்து திங்கிறானுங்க. வச்சு பாரு தின்னு முடிச்சிட்டானுங்க கொஞ்ச நேரத்தில். கருவாச்சி பாரு எப்படி, கருவாச்சி செவலையும் கை கொண்டு போறியா நீயே? அவனுக்கு திங்கிறதுல ஆர்வமாக இருக்கானுங்கடா, வரமாட்டானுங்க இப்போல்லாம். வர கம்பி மகிழ் எங்கே பாரு, கம்பிலெல்லாம் தாண்டக்கூடாது. அடே கூப்பிடு எல்லாம் வெளியே வர சொல்லு. எங்கே டாம் எங்கே போயிட்டான்? டாம் இங்கே தானே இருந்தான், எங்கே போனான்? ஏன்னா மகிழ் கை விடுங்க கம்பியிலேருந்து கையிடுங்க. நீ இப்போ தானே எடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும். சரி டாம் எங்கே போனான்? டாமை கூப்பிடு. டாம் எங்கடா போயிட்டான்? டாமுக்கு பிஸ்கெட் போட்டிங்களா? எங்கே இருக்கு பிஸ்கெட்டா? அங்கே இல்லை, வண்டியிலேருந்து நான் தான் காலையில் போட்டேன். சரி நம்ம இங்கேருந்து என்ன பிடிச்சிட்டு வந்தோம்? இதோ இந்த ஓடையிலேருந்து ஒரு தடவை பிடிச்சிட்டு வந்தோம்ல, நிறைய பிடிச்சிட்டு வந்து நம்ம எல்லாம் எடுத்தோமே, அது என்ன இங்கேருந்து பிடிச்சோம் தெரியுமா? என்ன பிடிச்சோம்? ஏய் சொல்லு. மீனா? எங்கடா இப்போ தண்ணியே இல்லை, எங்கடா பிடிக்கிறது மீன்? எப்படி எவ்வளோ பிடிச்சிட்டு வந்தோம் தானே மீன்? பிடிச்சி நம்ம நிறையா எடுத்துகிட்டு வந்து போட்டோம்ல, பக்கெட்லலாம் மாற்றி போட்டோம் தானே. எவ்வளோ மீன் வந்துச்சுல்ல, நிறையா மீன் பிடிச்சிட்டு வந்தோம். இப்போ இல்லையே, இப்போல்லாம் இல்லையே, தண்ணி போயிடுச்சு, தீந்து போச்சு. இனிமேல் அடுத்த வாட்டி மழை பெஞ்சு தண்ணி வந்தால் தான் மீன் வரும். இப்போ மீனே இல்லை. பாருங்களா விளாண்டுட்டு இருக்கானுங்க, சும்மா குதியாலம் போட்டுக்கிட்டு ஜாலியாக. க்ரௌடு நிறையா இருந்தானுங்க, இப்போ க்ரௌடு காலியான உடனே எல்லாம் குதியாலம் போடுறானுங்க, ஜாலியாக இருக்கானுங்க. எல்லாம் நல்லா ஒழுங்காக தின்னு ரெடி ஆகுங்க. அப்போ தான் நீங்களும் வேறு இடத்துல போய் ஜாலியாக ஜம்முன்னு ரெடி ஆக முடியும். அகில இந்த மரத்து மேலே இருக்கிறது என்னதுடா? பழமா? என்ன பழம்? பப்பாளி பழம். என்ன பழம்? பப்பாளி பழம். இது ஃபுல்லாக பப்பாளி பழம். பார்த்தியா எவ்வளோ பப்பாளி பழம்? அடுத்தது நம்ம வரிசையாக பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த பப்பாளி பழத்தை. சரியா? சரிதான். மீன் எல்லாம் போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, மீன் இல்லை. சரி ஓகே, எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிடு. நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? எல்லாம் பாய் சொல்லிவிடு. நாளைக்கு காலையிலேயே வரேன், ஃபஸ்ட்லேயே வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிவிடு. பாய் சொல்லு மகிழ். பாய் டாட்டா சொல்லு. பாய் வச்சு கீழே இறக்கி விட்ருவேன். இப்போ சொல்லு டாட்டா சொல்லு. பாய் டாட்டா சொல்லு, கையை ஆட்டு, அப்போ தானே தெரியும். பாய். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்கள். அதெல்லாம் இன்னும் வராது, இன்னும் நாளாக ஒன்றியா? சரி ஓகே பண்ணிடலாம். ஓகே பாய்.